வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேமுக்குள்ள புதுசாக வந்திருக்கக்கூடிய விண்டர்லேண்ட் ஈவெண்ட் அப்படின்ட்டுருங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் சிம்பிளான டாஸ்க்லாம் முடிச்சதே போது அந்த ஒரு ரிவார்ட்ஸ்லாம் கிளைம் பண்ணுற மாதிரி ஈவெண்ட்டை விட்டுட்டாங்க. ஒரு ஈவெண்ட் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம கேமுக்குள்ள விண்டர்லேண்டை பேஸ் பண்ணி தரக்கூடிய ரிவார்ட்ஸ்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போதே இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள புதுசாக வந்துருக்கக்கூடிய இந்த ஒரு கிளைடர் அப்படின்ட்டு இந்த ஒரு கிளைடர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஓல்டு டைமில் தான் இருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்டை பேஸ் பண்ணி இந்த ஒரு கிளைடர் வந்து ரிட்டர்ன் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா விண்டர் ஆரம்பிச்ச உடனே ஸ்னோவி பெர்முடா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மேட்சுக்குள்ளே நம்ம பிஆர் ப்ளே பண்ண முடியும். அப்படி பிஆர் ப்ளே பண்ணும்போது கேமுக்குள்ளே மேகன்லாம் எடுத்து ஃபயர் பண்ணும்போது இது மாதிரி பனிக்கட்டியாக வரும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபயர் பண்ணினா இது மாதிரி பனிக்கட்டியாக தான் வரும், முள்ளட்டு மாதிரி காட்டாது அப்படின்றதுங்க. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ணுக்கு மட்டும் தான் விட்டுருக்காங்க. இந்த ஒரு ஸ்னோ கண்ணு கூடயே பார்த்தீங்கன்னா சோசியல் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா எட்டி அப்படின்னு ஒரு பெட் இருக்குங்க. அந்த ஒரு பெட்டு வந்து அப்படியே பறந்துட்டே இருக்க மாதிரி விட்டுருப்பாங்க. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிஆரில் அங்கங்கே பறந்துட்டே இருக்குங்கயா. அதை பேஸ் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா சோசியல் ஐலாண்டையும் இது மாதிரி பறந்துட்டு இருக்க மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து உள்ளே போய் பார்த்தா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விண்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்கேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மேட்சுக்குள்ளே ஒரு சில இடத்துல இது மாதிரி மாதிரி ஒரு சில இருக்கும். இந்த ஒரு சிலைகிட்ட போய் நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா தனியாகவே ரூட்லாம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே பார்க்குறது நல்லாவே இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா அதர் சொல்லும் இல்லை இந்த ஒரு பண்டில் வந்து எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். அப்படியே லுக் சேஞ்ச் பண்ணால் அப்படி பாக்ஸ் மாதிரி வருவையா இந்த ஒரு பண்டில். அந்த எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 3 பண்டில் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு மேல் பண்டு ஃபீமேல் பண்டு அண்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு மேல் பண்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்க்குறது கொஞ்சம் லுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் விட்டுருக்காங்க வச்சுக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டோக்கன் வச்சு கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதை பேஸ் பண்ணி இந்த ஒரு கத்தி ஸ்கின் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் நீங்கள் க்ளைம் பண்ணாமல் இருந்தேன் இந்த ஒரு கத்தி ஸ்கின்னு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இதுபடியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூட் பாக்ஸ்ன்னு வச்சுங்க. நீங்கள் சிம்பிளான டாஸ்க்லாம் முடிக்கணும் மூலிமா எந்த ஒரு ரூட் பாக்ஸும் க்ளைம் பண்ணிக்கலாம். விண்டரில் முக்கியமாக தரக்கூடிய லெஜெண்டரியான ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா M60 அப்படின்ட்டு இருந்தது. இந்த ஒரு ஈவோ கன் ஸ்கின்னை ஒரு தடையும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து ஈவோ கன் ஸ்கின்னு. M60 கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கை டைவிங் ஸ்கின்னு ஒன்று வரப்போகுது அப்படின்ட்டு இருக்குங்க. இந்த ஒரு ஸ்கை டைவிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேடல் ஈவெண்ட் வரும் இல்லையா, அந்த ஒரு ஃபேடல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம கேமுக்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்க. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈவோ பண்டல் வரப்போது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஈவோ பண்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 விதமான கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் ஆட்ட தருவாங்க. எத்தனாவது பேட்ச் வந்து இந்த ஒரு பண்டில் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு அரைவல் அனிமினேஷன் எமௌண்ட்டு அந்த பேட்டல் கார்டு நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு எமௌண்ட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயே சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே தூரி விளாட்ற மாதிரி பயங்கரமாக கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே பார்க்குற நல்லாவே இருக்கு இல்லையா. இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வந்து ஓல்டு லேப்பர்ஸ்லாம் வந்து ரிட்டர்ன் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க ஓல்டு லேப்பர்ஸ்லாம் ரிட்டர்ன் வரப்போதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஓல்டு லேப்பர்ஸ்னால் ஓல்டு காஸ்டியூம்லாம் ரிட்டர்ன் வராது. அதாவது ஓல்டு எலைட் பாஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு எலைட் பாஸோட நேம் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஓல்டு எலைட் பாஸ்னே கொண்டு வர போகிறாங்க. போயா பாஸ்லேருந்து சேஞ்ச் பண்ணி ஓல்டு எலைட் பாஸ்னே கொண்டு வர போகிறாங்க நினச்சினே. இப்படி சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் காஸ்டியூமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி விட போகிறாங்க அப்படின்றதுங்க. அதை பற்றி நான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுதுன்னு வச்சுங்களேன். ஃபைனலாக லக்கி ராயல் வரப்போகுது இல்லையா. விண்டரை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ஓச்சர்ஸ்லாம் விட்டுருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா அதர் சொல்ல இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னா இது மாதிரி ஏகப்பட்ட காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லக்கி ராயலை பேஸ் பண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுங்க. நிஜமாக ஊற்றினா நம்மளுக்கு இது மாதிரி விண்டரை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு அப்டேட் கொண்டு வருவாங்க. இது மாதிரி குளோவால் ஸ்கின்னு கூட பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி ராயலை கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயலில் இது மாதிரி ஏதோ ஒரு அப்டேட் வந்து கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. இந்த லக்கி ராயலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் நான் வரனால கொஞ்சம் சின்ன ரிவார்ட்ஸ் ஆச்சு இந்த ஒரு லக்கி ராயலை பேஸ் பண்ணி வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் பொறுத்து எப்படி வரப்போகுது. ஸோ அவ்வளோதாங்க இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லவ் யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.